இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு மே 14ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு 11ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு வராங்க. இப்போ இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டுல பெயர்ச்சியாக போறாரு. இப்போ இந்த 11ஆம் வீட்டுல இருக்கிற குரு பகவான் வந்து ஆசைகள் நிறைவேற்றி தருவாரு, டிசைர் மேனிஃபெஸ்டேஷன், மனசுல நினைச்சது நடக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஆனா உங்களுக்கு ஏற்கனவே அஷ்டம சனி போயிட்டு இருக்குது. அஷ்டம சனி தொல்லைன்றது கூட நீங்க அனுபவிச்சுட்டு தான் இருந்திருப்பீங்க. ஹெல்த் இஷ்யூஸ் வகையிலையோ, அப்படியே வந்து அவமானங்கள் வகையிலையோ, பணம் இழக்கிற வகையிலையோ அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அட்லீஸ்ட் வந்து இப்போ உங்களுக்கு குரு துணையாவது இருந்துருச்சு இவ்வளவு நாள். இப்போ ஜூன் 2க்கு பிறகு உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா 12ஆம் வீட்டுல வந்து குரு பெயர்ச்சி ஆக போறாரு. அதுவும் 12ஆம் வீட்டுல உச்சகட்டமா பெயர்ச்சி ஆக போறாரு குரு பகவான்.